உடன்பிறப்புகள் களத்தில் ஓய்வின்றி களமாடிக் கொண்டிருக்கும் போது மருத்துவர்கள் வற்புறுத்தினாலும் மருத்துவமனையில் ஓய்வெடுக்க மனமில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவொன்றில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். அகிலா, வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த சில நாட்களாக சென்னையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக திமுக தேர்தல் பணிக்காக மண்டல பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறார்கள். அந்த மண்டல பொறுப்பாளர்களை அழைத்து அவர் நேரடியாக கலந்துரையாடி இருக்கின்றார். குறிப்பாக திமுகவினுடைய அந்த உறுப்பினர் சேர்க்கை பணிகள் எல்லாம் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா, அதே போல உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் மக்களிடம் எவ்வாறு அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கின்றது போன்றவற்றை எல்லாம் கேட்டறிந்தார். அது தொடர்பான வீடியோவை தன்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டு ஒரு 10 வரி செய்தியையும் அவர் எழுதி வெளியிட்டிருக்கின்றார். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், கழக உடன்பிறப்புகள் களத்தில் ஓய்வின்றி களமாடி கொண்டிருக்கும் போது மருத்துவர்கள் என்னை வற்புறுத்தினாலும் எனக்கு மருத்துவமனையில் ஓய்வெடுக்க மனமில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் உயிராக நம்மை இயக்கக்கூடிய கழகத்தின் கள செயல்பாடுகள் குறித்து மண்டல பொறுப்பாளர்களிடம் ஆலோசித்த போது உறுப்பினர் சேர்க்கையில் 150 தொகுதிகளில் நம் இலக்கை அடைந்து விட்டோம் என்ற இன்பச் செய்தியை அவர்கள் பகிர்ந்தார்கள் என்று முதலமைச்சர் மகிழ்ச்சியாக அதனை தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு குறித்த ஆலோசனைகளையும் வழங்கி உற்சாகப்படுத்தினேன், நானும் உற்சாகம் பெற்றேன் என்று முதலமைச்சர் தன்னுடைய அந்த பதிவை வெளிப்படுத்தியிருக்கின்றார். தமிழக முதலமைச்சர் கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் இருக்கிறார்கள். தொடர்ந்து ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள் அவரை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்தாலும் அவரை பார்ப்பதற்கு அனுமதி இல்லை என்றாலும் அவரே சில முக்கியமான நிர்வாகிகளை அழைத்து பேசி இருக்கின்றார். அது தொடர்பான விளக்கத்தையும் வீடியோவாக வெளியிட்டு அவர் அந்த தன்னுடைய பதிவையும் வெளியிட்டிருக்கிறார்.